ஹாய்ங்க, குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் பிஸி ஒர்க் அப்படின்றதுனால அதிகமாக vlog-ஏ போட முடியல. ஸோ ரெகுலராக நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு மிஸ்ஸிங்காக இருக்கும். சரி, இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா பால்லாம் காய வச்சாச்சு. சரி, இன்னைக்கு கத்திரிக்காய் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. சாப்பாடு வச்சிடலாம். சாப்பாடு வச்சுட்டு கத்திரிக்காய் செடியில் பறிச்சுட்டு இருக்காங்க பாட்டி. பறிச்சுட்டு வந்தோடனே வெங்காயம் தக்காளி அரிஞ்சு போட்டு நம்ம குழம்பு வச்சுட்டு, இன்னைக்கு பௌர்ணமி வேறு. அப்புறம் நம்ம சாமி இடத்தையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு, பூஜையெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு சாயங்காலமாக தான் சாமி கும்பிடுவேன். ஆனால் இப்போ காலையில் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பூவெல்லாம் கட்டி வச்சுட்டு ஸ்டிச்சிங் வேலை இருக்கு இல்லையா, நம்ம க்ளவுட் ஃபிட்டோடது, அதெல்லாம் வந்து இன்றைக்கி எல்லாம் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி இந்த வேலையை தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி விளாகு இதாக தான் இருக்க போகுது. வாங்க, இன்றைக்கி டே ரொட்டீன் வந்து ஹேர் கட்டும் கூப்பிட்ருக்காங்க. அப்புறம் நிறைய இங்கே லோக்கல் ஆர்டர்ஸ் தான் இப்போ நிறைய வந்துட்டுருக்குது. அவங்களாம் பார்த்தீங்கன்னா XXL XXLலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா நம்மளை மாதிரி இருக்கிறவங்கள விட XXL XXL இருக்கிறவங்களுக்கு ரெடிமேட் சுத்தமாக சூட் ஆகிறதே இல்லை போல். அதனால் இப்போ கஸ்டமைஸ்டாக நம்ம ஸ்டிச் பண்ணுறோன்னதையுமே நம்மக்கிட்ட வந்து நீங்கள் அளவு எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து இதில் ஒரு ப்ளஸ்ஸாக நினைக்கிறேன். இன்றைக்கி அதெல்லாம் தான் நம்ம டே ரொட்டீனாக பார்க்க போகிறோம். சரி வாங்க, நம்ம அடுத்த விளாக்குள்ளே போகலாம். போட்டுட்டு தக்காளி சாப்பிட்டு எடுத்து போட்டுருவீங்க. அது ஓட்டு மட்டும் சொல்லி யாரும் வந்தால் போட்டுருங்க. கத்திரிக்காயா நிறைய இருக்குதா? என்ன அத்தனையுமே போட மாட்டேங்குது. அத்தனையுமே போட முடியாது. புளிக்குழம்பு வச்சாலும் சரி, வணக்கினாலும் சரி. வணக்குனா கசப்படிச்ச மாதிரி இருக்குது. ஐயா இன்னும் நான் போடும் குழம்பு வச்சுக்கலாம். வச்சுட்டு கேரட் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். கேரட்டு நாளைக்கு வணக்குனா தம்பி நாளைக்கே வணக்குறேன். அவன் வந்து சாப்பிட்டு கம்மியாக வைக்கிறதா? பேரன் வந்து சாப்பிடணுமா கேரட் பொரியல், அதனால் இன்றைக்கி செய்ய வேண்டான்ட்டாங்க. அவங்களாம் பழனிக்கு போயிருக்காங்க. எங்கள் ஊரில் காவடி, அதனால் வந்து எல்லாம் நேற்றுக்கே பழனி கிளம்பியாச்சு. கொடுமுடி முந்தா நாள் போனாங்க, நேற்று பழனி போயிருக்காங்க. இன்றைக்கி மதியானம் ஆயிரம் வர்றதுக்கு. அதனால் இப்போ வந்து புளிக்குழம்பு மட்டும் வச்சு சாப்பாடு மட்டும் வைக்க சொல்லிட்டாங்க. ஏன்னா மதியானம் வந்தால் டயர்டுக்கு அதிகமாக சாப்பிட மாட்டேன். அப்புறம் புளிக்குழம்புனா தோசைக்கு சாப்பிட்டுப்பான். அவனுக்கு கத்திரிக்காய் குழம்பு பிடிக்காது. சரி, கொஞ்சம் காய் வணக்கலான்னு பார்த்தா அதான் இன்றைக்கெலாம் இருக்க டயர்டுக்கு சாப்பிட மாட்டான். நாளைக்கு வணக்கு அப்படிங்கிறாங்க. நான் எப்பயுமே இந்தியன் ரெசிபீஸ் தமிழ் இருக்கும் இல்லையா, அப்படி அவங்க சமையல் தான் வந்து நான் பார்ப்பேன். அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 பேர் 3 பேருக்கான அளவெல்லாம் கரெக்டாக இருக்கும் அதில். ஸோ ஏதாவது வந்து நல்லா புதுசாக செய்யலாம், இல்லை ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படிங்கும்போது அவங்களோட சேனல் பார்த்து செஞ்சோன்னா அதே மாதிரியே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் வேணால் அதை பார்த்து கூட நீங்கள் குழம்பு வைக்கிறதுல வைங்க. உண்மையிலேயே சிம்பிளாக சூப்பராக இருக்கும். எல்லாருமே கேட்பாங்க நல்லா இருக்குது, திரும்ப நீ செஞ்சு தரையா அப்படின்னு கேட்பாங்க. உண்மையிலேயே அந்தளவுக்கு இருக்குது சமையல். அந்த ரெசிபிலாம் செஞ்சு பார்த்தோம்னா இன்றைக்கி கத்திரிக்காய் குழம்பும் அதை பார்த்து தான் வைக்கலான்னு இருக்கேன். அதனால தான் நான் சமையல் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறதே இல்லைங்க. ஏன்னா நிறைய சமையல் சேனல் இருக்குது, நிறைய பார்த்து நம்ம இது பண்ணுவோம். நம்ம என்னத்தை பெருசாக டிப்ஸ் கொடுத்துட போகிறோம்? நம்ம ஏதாவது புதுசாக சமைக்கிற மாதிரி இருக்கணும், நம்ம வந்து டிப்ஸ் கொடுக்கணும். நம்மளே வெங்காயம் தக்காளி வணக்கிறோம், கொத்தமல்லி தூள் மிளகாத்தூளை போடுறோம், காய போடுறோம், வணக்கி விட்டு வேக வச்சு உப்பு போட்டு இறக்குனா வேலை முடிஞ்சது அப்படின்னு நம்ம செய்கிறோம். இதை போய் என்னன்னு நம்ம சொல்கிறது? அதனால் நீங்கள் வந்து அதில் தான் முக்கால்வாசி நான் ரெசிபிஸ் எல்லாமே பார்ப்பேன். ஒரு ஸ்வீட் செய்கிறதா இருந்தாலும் அதை தான் பார்ப்பேன். குழம்பு, தாளிச்ச சாதம் எது செய்கிறதா இருந்தாலும் அது சூப்பராக இருக்குது. அதே மாதிரியே செஞ்சோன்னா அதே மாதிரி பர்ஃபெக்டாக வருது. நீங்களும் என்ன செஞ்சு பாருங்கள். அது பார்த்து இந்தியன் ரெசிபிஸ் அந்த சேனல் பார்த்து செஞ்சு பாருங்கள். உண்மையிலேயே நல்லா இருக்குது. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் வைக்க போகிறேன். ஸோ அதான் கத்திரிக்காய் வந்து வணங்கிட்டு இருக்கு. இதில் தான் அவங்களோட அளவு, அப்புறம் அவங்க என்ன மெட்டீரியல் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. இதை பார்த்தா நம்ம வந்து அந்த மெட்டீரியல் எடுக்க போகிறோம். ஆல்ரெடி தனியாக தான் பிரித்து வச்சுருக்கேன். இருந்தாலும் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா இதே வாட்ஸ்அப்லேயே வர்றதுனால 3 4 ஒருத்தவங்க வந்து 4 கொடுத்துருக்காங்க. நீ அடுத்தது இன்னொருத்தவங்களது இருக்கு. அளவெல்லாம் இதுலயே இருக்கு. ஸோ இதை பார்த்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து கட்டிங் எல்லாமே பண்ணி வச்சிருவேங்க. கட்டிங் எல்லாத்தையும் போட்டோன்னு வைங்களேன், நாளைக்கு வந்து ஸ்டிச்சிங் எல்லாத்தையும் முடிச்சிடலாம். கட் பண்ணி வச்சிட்டோம்னா டக்குன்னு திடீர்னு எனக்கு ஈவினிங்கே வேணுங்க, எனக்கு நாளைக்கே வேணுங்கன்னு சொன்னாங்கன்னா கூட நம்ம வந்து இது பண்ணி கொடுத்துடலாம்.
வரும். இவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பேக்கெட் பீஸ் எல்லாம் வந்து நம்ம இதை தான் போடணும். ஸோ எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நாலும் ஒரே சைஸ் தான். இப்போ நாளையும் ஒட்டுக்கா போட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். கையுக்கும் பாடிக்கும் இந்த பீஸே இருக்கும். அதனால இது வந்து நம்மளுக்கு கஸ்டமைஸா ஸ்டிச் பண்றதுனால உங்களுக்கு ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். துணி பாத்தீங்கன்னா நான் இங்க லோக்கல் கஸ்டமருக்குலாம் நான் அவங்க கிட்டயே கொண்டு போய் காமிச்சே வந்து இப்படிதான் சைலண்டா இருக்கும். நான் ஊரை விட்டு போக போறேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் தெரியுங்களா? ஆமா, நான் வந்து கொஞ்சம் வெளியூர் போயிடலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். நம்மளுக்கு சொந்த பந்தம் எல்லாம் வேண்டாம், வெளியூரே போயிடலாம், இவங்க முன்னாடி எல்லாம் நம்ம வந்து வாழ்க்கையை சரியா கொண்டு போக முடியல அப்படின்லாம். ஆனா எனக்கு இங்க இருக்க கஸ்டமரோட ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது நான் இந்த ஊரை விட்டு டவுனுக்கே திருப்பி மூவ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு இன்கம் அப்படிங்கறதும் வந்து இங்கதானே. அதனால நான் வந்து இங்க இருந்து அங்க போலான்னு முடிவு பண்ணி இப்போ ஒரு வீடு ஒண்ணு பார்த்திருக்கேன். பார்க்கலாம் நமக்கு கடவுள் எப்படி எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி அமைச்சு கொடுப்பாருன்னு. ரொம்ப ரெண்ட்டுங்க இங்கெல்லாம், ரொம்ப அதிகமா ரெண்ட். ஒண்ணும் முடியல, இவ்வளவு ரெண்ட் எல்லாம் கொடுத்து நம்மளால பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா நம்ம எல்லாமே கம்மியா தான் சார்ஜ் பண்றோம். அதிகமா சார்ஜ் பண்ணாலும் என்னன்னு தெரியல, எல்லார்கிட்டே போறாங்க, நம்ம கிட்ட ஏன் வரமாட்டேங்கிறாங்கன்னு தான் தெரியல. எல்லாமே குவாலிட்டியா தான் கொடுக்குறோம், ஆனா நம்ம கிட்ட ரேட்டும் கம்மியா வேணும், குவாலிட்டியாவும் வேணும்னு நினைக்கிறாங்க. அது ஏன்னா எனக்கு புரியல. மத்த பக்கத்துல போய் எல்லாம் கொடுக்குறாங்க, நம்மளை பார்த்தா எப்படி தெரியுது கேட்டா என்னங்கிறாங்க, உங்க மாமனாருக்கு கிடக்குது இல்ல அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்களுக்கு கிடந்தா நம்மளுக்கு என்ன ஆக போகுது? நான் அவங்களோட இருந்தேன்னா கூட நான் இதெல்லாம் வந்து மைண்ட் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு ஏதோ செலவுக்கு வந்து நான் தொழில் தெரிஞ்சிருக்கேனா, எனக்கு செலவுக்கு வருதா அப்படிங்கிற மாதிரி போயிருப்பேன். என் குழந்தைய நான் இதை வச்சுதானே வளர்க்கணும். எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் நானு. சாப்பாட்டுக்கெல்லாம் இல்லாம நான் வந்து மேக்கப்புக்கெல்லாம் போய் ஃபர்ஸ்ட் இருக்கும்போதுங்க, ஒரு பார்லர்ல ஒர்க் பண்ணும்போது நைட்ல அங்கதான் ஸ்டே பண்ணுவோம் மேக்கப்லாம் இருக்கும்போது. அப்ப அவங்க வந்து மீதியானது 2 நாளைக்கு முன்னாடி மீதியானதெல்லாம் வந்து மைக்ரோவேவ் அவன்ல வச்சு சூடு பண்ணி கொடுப்பாங்க சாப்பிடுறதுக்கு. அதெல்லாம் ஒரு காலகட்டம். இதெல்லாம் எதனால? நம்ம ஹஸ்பண்ட் வந்து சரியா இருந்திருந்தா நம்ம தொழில் நம்ம வந்து கரெக்டா நடத்தி நம்ம நல்லா இருந்திருக்கலாம். அது இல்லாத ஒரு நாள் வந்து நிறைய லாஸ். நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. அது ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்னா எவ்வளவு பெரிய லாஸ் அப்படி தெரியுங்களா? உங்களுக்கு என்ன ஜாலியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா அதாவது வேதனை அதுக்கு தான் தெரியும். இப்ப என் ஹஸ்பண்ட் இருக்காரு, என்ன கூட்டிட்டு போறாரு மேக்கப்க்கு அப்படின்னா, ஒரு மேக்கப் பண்ணா கூட போதும், அவரோட இன்கம் இருக்கு, என்னோட இன்கம்ல செலவுக்கு சம்பாதிச்சா போதும், அந்த மாதிரி கூட நான் இருக்கலாம், ஹாப்பியா கூட எங்க லைஃபை கொண்டு போகலாம். ஆனா அப்படி இல்லை. நான் போய் அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டிருக்கேன் நிறைய. எனக்கு அந்த சேஃப்டி எல்லாம் இல்லாம ஒர்க் போன இடத்துல என்ன பண்றது, வேலைக்கு வந்துட்டோம், நம்ம எதுவுமே இங்க பேசுறதுக்கு வழி இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அதனால என்கிட்ட ஒர்க் பண்ண பொண்ணுங்களெல்லாம் நான் நல்லா தான் பாத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் சேஃப்டி, நம்ம இடத்துல வேலை செய்யற பொண்ணுங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சேஃப்டி வந்து கொடுக்கணும். கஸ்டமர்ஸே ஏதாவது சொன்னாங்கன்னா கூட நான் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு இவங்கள பண்ணுவேன். அவங்கள நான் நல்லா பாதுகாப்பாதாங்க பாத்துக்கிட்டேன். அது வரையில எனக்கு ஒன்றும் ஒர்க் வந்த பொண்ணுங்களும் ஒன்றும் மோசம்லாம் கிடையாது, எல்லாமே நல்ல பொண்ணுங்க. சில அந்த வேலை செய்யற பொண்ணுங்கன்னா சில அந்த வேண்டாத வேலைகள்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணாங்கதான். எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு வச்சுக்கலாம். வச்சாதான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இல்லைன்னா எல்லாத்தையும் அப்படியே மொத்தமா சுருட்டி வச்சுட்டோம்னா அப்புறம் தனித்தனியா எடுத்துட்டு இருக்கிறதுலயே டைம் போயிடும். எடுத்து வச்சுட்டோம்னா அந்த மெட்டீரியலை தூக்கி டக்குன்னு ஸ்டிச் பண்ணவா, டக்குன்னு தூக்கி வச்சுமா, அந்த மாதிரி வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ மெஷர்மெண்ட்ல போட்டு ஒட்டுக்கா கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா பிரிச்சு எடுக்கிறேன். கிராஸ் பீஸ் அது இதுன்ட்டு எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதோடவே என்ன பீஸ் மீதி இருக்கோ அது எல்லாமே எடுத்து வைக்கிறேங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னைக்கு ஃபுல்லாவே ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருந்துச்சு. சாமி கும்பிடுறதுனால, பௌர்ணமி சாமி கும்பிடணும் அப்படின்றதுனால இன்னைக்கு கட் மட்டும் பண்ணி வச்சாச்சு. எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது வந்து 2 பேருக்குது. அந்த மாதிரி நம்ம வந்து தனியா பிரிச்சாச்சு. அதுக்கான த்ரெட் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இவ்வளவு நேரம் இதெல்லாம் கட் பண்ணதுனால கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். ரெஸ்ட் எடுக்கிறேன்னா போய் பூவை கட்டி வச்சுட்டு வந்த அப்புறம் நம்ம ஸ்டிச்சிங்ல உட்காந்துக்கலாம். எங்க ஊர் இப்படிதான் அமைதியா இருக்கும். பாட்டி என்ன பண்றாங்கன்னு பாக்கலாமா? பாத்த மாமியாத்தா வந்து உட்கார்ந்துருக்க மாட்டேன்.
பூவை கட்டிட்டு நம்ம வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். பூ கட்டும்போது அப்படியே கொஞ்சம் ஏதாவது மொபைல் பார்க்குறது இல்லைன்னா டிவி பார்க்குறது அந்த மாதிரி பார்ப்பேன். போய் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்புறம் வந்து ஸ்டிச்சிங் ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பூ கட்டி முடிச்சதுக்கப்புறம் டைம் வந்து கரெக்டாக இருந்துச்சு. போய் குளிச்சுட்டு வந்துட்டு கிழங்கு வேக வச்சுட்டு அந்த சக்கரவள்ளி கிழங்கு இருக்குல்ல, அதில் தான் வடை வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா பிணைஞ்சாச்சு கிழங்கு வேக வச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடலை மாவு, கொஞ்சம் அரிசி மாவு, உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டேன். 2 பச்சை மிளகா தான் போட்டேன், அதனால கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டேன். போட்டு நல்லா வந்து பிணைஞ்சு வடை மாதிரி தட்டி போட்டுக்கலாம். ஏன்னா போண்டா மாதிரி போடலாம், வடை மாதிரி நம்ம தட்டி போட்டுக்கலாம். ஸோ அந்த கிழங்குல வந்து வடை போட்டுட்டேன். பாயசம் வச்சுட்டேன், பாசிப்பருப்பு பாயசம் தான் வந்து வச்சிருந்தேன். ஸோ இந்த மாதிரி பிணைஞ்சு நம்ம உருண்டை பிடிச்சோ இல்லை தட்டியோ போடும்போது பிரிஞ்சு வராது. இந்த வடை நல்லா இருந்தது, நல்லா சாஃப்டா நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. பாட்டியே நல்லா இருக்கு, எந்த மாவுல சுட்டேன்னு கேட்டாங்க. வடை சுட்டு பாயசம்லாம் வச்சாச்சு, எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ பால் வாங்குறதுக்காக போயிட்டுருக்குற தோட்டத்துக்கு. வண்டி எடுக்காமல் வந்துட்டேன். நீ கேட் நீக்கி வண்டி எடுத்தது வெளியே வரக்குள்ள டக்குன்னு இந்த பக்கமாக நடந்தே போயிடலான்னு எங்கள் ஊர் ஆற்று வழியாக நடந்து போயிட்டுருக்குறேன். ஆற்றை தாண்டினா தோட்டம், அங்கே போய் பால் மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம். சாமிக்கு படையலுக்குமே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அபிஷேகத்துக்கும் டைம் ஆயிடுச்சு. 6:30 கிட்ட ஆயிடுச்சு மணி. டக்குன்னு நீ ஓடி வந்து நம்ம அபிஷேகம்லாம் பண்ணி நம்ம வந்து தீபம் போடணும். ஸோ சில எங்கள் ஊர் ஆறு, இந்த ஆற்றுல தண்ணியே இருக்காது. ரொம்ப வருஷமாச்சு இந்த ஆற்றுல தண்ணி வற்றி. இடையில ஒரு டைம் வந்துச்சு, அதுக்கப்புறம் பழையபடி இதே மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதை பார்த்துக்கோங்க, எங்கள் ஊர் ஆறு. நீ இதை மேலே ஏறணுன்னா நம்ம போய் பாலை வாங்கிட்டு வந்தோம். பால் வாங்கியாச்சு, பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா சாலை, அங்கே தான் போய் பால் வாங்கிட்டு வந்தோம். சும்மா கொஞ்சமாக தான், சாயங்காலம் காலையில் தான் நம்ம எப்பயுமே பால் வாங்குவோம். இப்போ சாமி கும்பிடும்போது மட்டும் சாயங்காலம் கொஞ்சமாக போய் பால் வாங்கிட்டு வந்துடுவேன். இன்னைக்கு பௌர்ணமி அப்படின்றதுனால இன்னைக்கு அபிஷேகம் எல்லாம் பண்றோம். இது வந்து நான் செவ்வாய்க்கிழமை பூஜைக்கு தான் பண்ணுவேன். இன்னைக்கு பௌர்ணமி, சரி இன்னைக்கே பண்ணிடலான்ட்டு பண்ணியாச்சு. நாளைக்கு அப்புறம் செவ்வாய்க்கிழமை நம்ம தீபம் மட்டும் போட்டுக்கலாம், சாமிக்கு எப்பயும் போல நம்ம பால் வந்து படையல் வச்சுட்டு தீபம் போட்டுக்கலான்ட்டு இன்னைக்கு எல்லாம் அபிஷேக பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். இது ஆல்ரெடி நான் வந்து வெற்றிலை தீபம் பண்ணும்போது பண்ண சேம் அதேதான். நம்மளுக்கு என்ன தெரியுதோ அதை வந்து மனசார செஞ்சு சாமியை கும்பிட்டா போதுங்க. சாமி ஒண்ணு வந்து எனக்கு இதைத்தான் பண்ணணும், நீ இதை முறையா பண்ணல அதை பண்ணலன்னு எது கேட்க போறது இல்லை. நம்ம மனசு சுத்தமா இருக்கா, நம்ம சுத்தமா இருக்கோமா, தெரிஞ்சதை தெரிஞ்ச முறையில தப்பு இல்லாம எச்சப்படாம செய்யறோமா, அதுதான் மெயின். வேற ஒண்ணுமே இல்லை. சாமிக்கு செஞ்சதையுமே சாமிக்கு வந்து படையலுக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா பாட்டி இருக்காங்க, தம்பி இருக்காங்க, சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சாமிக்கு எடுத்து வச்சிருவேன். எப்பவுமே செஞ்சதையுமே எச்சப்படாம எடுத்து வச்சுட்டு டேஸ்ட்லாம் பார்க்க மாட்டேன் சாமிக்கு செய்யறது. சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் அதுல வந்து உப்பு இருக்குதா, காரம் இருக்குதா, சர்க்கரை இருக்குதா எல்லாமே பாக்குறது. ஸோ இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அகில் பொடி, அருகம்பில் பொடி, பால், தயிர், மஞ்சள், திருநீர், சந்தனம், குங்குமம், இந்த அபிஷேகம் எல்லாம் பண்ணி, பூ வந்து நம்ம செடி பூவே தாங்க, வேற எந்த பூவும் எடுக்கல. அப்புறம் அரளி வந்து கட்டுறக்கு டைம் இல்லை, சரி நாளைக்கு செவ்வாய்க்கிழமை முருகருக்கு கட்டி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதுவும் இது பண்ணிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு நம்ம வீட்டு குட்டீஸ்க்கும் எல்லாத்துக்கும் தீபம் எல்லாம் காமிச்சாச்சு. இன்னைக்கு பௌர்ணமி நிலா பார்த்து தீபத்தை காமிச்சு, நெய் தீபம் தான் போட்டேன். பௌர்ணமி நிலா காமிச்சு நின்று ஒரு மனசார கும்பிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாப்பிட்டு இன்னைக்கு நைட் வேலை முடிச்சு நாளையில இருந்தா ஸ்டிச்சிங் வேலை வந்து ஆரம்பிக்கணும். காலையில எந்திரிச்சதையுமே வந்து நாளைக்கு ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். வீட்டு வேலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து டைம் கரெக்டா இருக்கும், இந்த மாதிரி கிளீன் பண்றது அது இதுங்கில. அது மாதிரிதான் இன்னைக்கு ஆயிடுச்சு. இன்னைக்கு எப்படியோ 2 பீஸா ஸ்டிச் பண்ணணும்னு நினைச்சேன், பட் அது டைம் இல்லை, கரெக்டா இருந்துச்சு இது எல்லாமே பண்றதுக்கு. ஸோ நாளைக்கு வந்து ஃபுல் டே கொஞ்சம் ஒர்க்கு வந்து நம்மளுக்கு கம்மியா தான் இருக்கும். ஸோ ஹேர் கட் எல்லாமே நாளைக்கு வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கால் பண்ணல. கால் பண்ணாங்க அப்படின்னா நம்ம போற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம அடுத்த விளாக்ல பார்க்கலாம். ஸோ இந்த விளாக் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படிதான் டே ரொட்டீன் எப்பயுமே இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இடையில கிடைக்கிற நேரத்துல வீடியோ எடிட் பண்றது, போஸ்ட் பண்றது, அந்த மாதிரி சில வேலைகளும் பார்த்துக்குவேன். இப்படிதாங்க போகும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டினியூவா பாருங்க. வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னாலுமே வந்து கமெண்ட் பண்ணுங்க, அந்த மாதிரி கூட போடுறேன். ஏன்னா எனக்கு பெருசா இதுல எல்லாம் வந்து எந்த விஷயமும் தெரியாது, தெரிஞ்ச வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்க.